அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பை வச்சு கிள்ளி புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் 1/2 கிலோ மைதா மாவில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் பால், தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதே போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் அடித்து நம்ம நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் சரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பரோட்டா கிட்ட வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டா நல்லா கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. நல்லா ஹீட் ஆனதும் தவாவில் போட்டு குக் பண்ணிடலாம். கீழே ஓரளவுக்கு குக் ஆனதும் திருப்பி போட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. நல்லா குக் பண்ணும்போது இதே மாதிரி நல்லா சவந்து வரும். இதே மாதிரி 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் செஞ்ச எல்லா பரோட்டாவையும் நல்லா குக் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ண வாழை இலையை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்படி ஹீட் பண்ணுறதுனால நம்ம பரோட்டா வச்சு மடிக்கக்குள்ள வாழை இலை கிளியாமல் இருக்கும். இப்போ வாழை இலை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பரோட்டா எடுத்து வச்சிடலாம். பரோட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் கிரேவி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ஒரு லேயர் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பரோட்டா வச்சு மீன் கிரேவி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு. மீன் குழம்பு தாராளமாக ஊற்றிக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ நம்ம வாழை இலையை நல்லா 4ஆக மடிச்சிடலாம். இதே போல் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. டைட்டாக மடிச்சிட்டு அந்த வாழை நாரை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நம்ம தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிளி பரோட்டாவை இதில் வச்சிடலாம். இதில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். அந்த வாழை இலை கலர் நம்மளுக்கு மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும்.
அடியில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிளி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கிளி பரோட்டாவை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நல்ல மணமாக இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.